பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுசாரியாய் இருக்க போறார். அதாவது என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஓடி வருகிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலா இருக்கிறார், ரெடியா இருக்கிறார். உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்னும் பின்னும் இடதுபுறம் வலதுபுறம் அவர் ஆயத்தமா இருக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் அனுசாரியா இருக்கிறார். இங்கே 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத்து கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே இந்த கண்ணியில் எப்படி யோசபாத்து விழுந்து விடுகிறார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோசபாத்து மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உடையவனாய் இருந்தான். அப்பொழுது இதை பார்த்து கொண்டு ஆகாப் இவனோடு கூட வந்து சேர்ந்து கொள்கிறான். ஆகாப் இவனோடு கூட வந்து சேர்ந்து இவனையும் அழைத்து கொண்டு இவன் யுத்தத்துக்கு போக புறப்படுகிறான். இவன் யோசபாத், இந்த ராஜா ஆகாப் வந்து இவனுக்கு ஒரு கண்ணியை வருவிக்கிறான் என்பது தெரியாமல் அவனோடு கூட சேர்ந்து கொள். இப்படிதான் நாமளும் பணம் பெருகும் போது, அந்தஸ்து பெருகும் போது நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு விடும். நம்ம சூழ்ந்திருக்கிற யார் எப்படிப்பட்டவர்கள், வஞ்சிக்கிற ஆவியுடையவர்களா என்ன என்பது தெரியாமல் சில நேரத்தில் ஏமாற்றப்பட்டு விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற உபவாசிக்கிற கர்த்தரே நம்பியிருக்கிற பிள்ளைகள், நீங்க கண்ணியிலே விழுந்தாலும், உங்களுக்கு விரோதமா யார் வலைகளை விரித்தாலும், கண்ணியை வைத்தாலும், தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது கண்களை வைத்து, அப்பா நீங்க எந்த தேசத்துக்கு எந்த ஊருக்கு எங்க போனாலும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்களேன், இந்த ஆகாபிடத்தில் தீர்க்கதரிசியை அனுப்பியும் கர்த்தர் சொல்லுவார், இல்ல போக கூடாது என்று சொல்லி, அப்படி போனால் நீ மரித்து விடுவாய், உன்னுடைய மரணத்தை காண்பாய் என்று தெளிவாக தீர்க்கதரிசியை கொண்டு அங்க பல முறை சொல்லுவார். ஆனால் தீர்க்கதரிசி எப்பொழுதும் எனக்கு விரதம் பொய் தான் சொல்லுவான் என்று சொல்லி இந்த ஆகாபு சொல்லிவிடுவார். தீர்க்க தரிசனத்தை நம்பாத ஒருத்தன் அவன். தீர்க்க தரிசனம் அவனுடைய இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். அவன் என்ன செய்யணும் நினைக்கிறானோ அதன்படி வார்த்தை வர வேண்டும் என்று நினைக்கிற நபர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் இருப்பார்கள். அவங்க என்ன செய்யணும் நினைக்கிறோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா அடிக்கணும், அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசணும், அப்படி சொல்லி நினைக்கிற மனிதர்கள் உங்க பக்கத்தில் இருப்பாங்க. அப்படின்னா அவர்கள் நடத்தைகள் தெரிந்து விட்டது என்று சொன்னார். நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தீர்கள் என்றால், அறிவையும் புத்தி ஞானத்தையும் தருகிற பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள் இருப்பார்கள் என்றால், இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிக மகள்களா இருக்கட்டும், வேலை செய்கிற சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்க மேலும் மேலும் வளரக்கூடாதபடி, நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடி, கர்த்தரிடத்திலிருந்து ஐஸ்வர்யமும் சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் வருதுங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு செல்லக்கூடாதபடி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி வைத்திருக்கிற அந்த லெக்கை நோக்கி ஓடக்கூடாதபடி, சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள்ல சோதனைகள் நீங்க கலந்து கொள்ளக்கூடாதபடி, சாத்தானின் சூழ்ச்சிகள்ல நீங்க விழுந்து விடாதபடி, சத்துரு பிசாசானுடைய இருதயத்தில் இருக்க வஞ்சகத்திற்கு நீங்கள் ஆளாகாதபடி, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து உங்களை பாதுகாக்கும். பரிசுத்தவரை உங்களுக்கு உதவி செய்வார். இங்க அப்படிதான் இந்த ராஜா என்ன பண்றாரு பாருங்களேன், அவனோட ராஜ வஸ்திரத்தை நான் உனக்கு தரேன், நம்ம 2 பேரும் போய் யுத்தம் பண்ணலாம், நான் வந்து வேற வஸ்திரத்துல இருந்துக்கிறேன், நீ என்னோட ராஜ வஸ்திரத்தை போட்டுக்கிட்டா உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எவ்வளவு அழகா நயவஞ்சகமா ஏமாற்றுகிறான் பாருங்களேன். யோசபாத்துக்கு கொஞ்ச நேரத்திலே புத்தி மயக்கம் அடைந்து விடு, தெரியாமல் போய் விடுது. இப்படிதான் சில நேரங்கள் நீங்களும் நானும் விழுந்து விடுகிறோம். நம்மளை வந்து அன்பாய் பேசி நம்ம எடுத்திருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து, ஐயோ நீங்க நல்லவங்க, அப்படி இப்படி அப்படி என்று சொல்லி என்கிட்ட இருக்கிற பெஸ்டே உங்களுக்கு தரங்கன்னு சொல்லி ஏமாற்றுவார்கள். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆட்கள் பக்கத்திலிருந்து எதை பார்த்து மயங்காதீங்க. பொண்ணோ வெள்ளியோ வஸ்திரங்களை பார்த்து மயங்காதீங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் சமாதானத்தை தரும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆவியான முடிவறிந்து உங்களுக்குள்ள வழி நடத்துவார். இப்படி யோசபாத் ஆகாபு சொன்னதை நம்பி ஏமாந்து அவன் போய்விடுகிறான். அவன் என்ன செய்யறான், சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவர்கள் எல்லாம் பார்த்து, நீங்க சிறியரோட பெரியோரோடலாம் யுத்தம் பண்ணாதீங்க, நான் இங்க யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேல் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருவான்.
இதெல்லாம் யாருக்கு தெரியாது? யோசபாத்துக்கு தெரியும். இன்னைக்கு உங்க கூட இருந்துகிட்டே உங்களுக்கு குழி வெட்டுறாங்க, உங்க கூட இருந்துகிட்டே உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் உங்களுக்கு விரோதமா எழுப்பி விட ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆவியானோட உதவி இருந்தா மட்டும்தான். உங்களை சூழ இருக்கிறவங்க என்ன கண்ணி வச்சிருக்கிறாங்க, உன்னை குறித்து என்ன பேசுறாங்க, உனக்கு விரோதமா என்ன செயல்படுறாங்கன்னு சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் யோசபாத்தோடு கூட இருந்தபடினா அவன் வைத்த கண்ணில் அவன் விழுந்து விடாதபடி. போர் நடக்குது, யுத்தம் நடக்குது, தொடங்கி விட்டது. அப்பொழுது யோசபாத்துக்கு நேராக எல்லாம் வருகிறது. யோசபாத்து கூக்குரலிடான். அவன் கூக்குரலை என் கர்த்தராகிய தேவன் கேட்கிறாருங்க. அந்த கூக்குரலை கர்த்தராகிய தேவன் கேட்டு கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு யார் விளைவித்தாலும், உங்களுக்கு கண்ணியே வைத்திருந்தாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளும்படி செய்வினிய சூரிய மந்திரம் செய்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியா இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர்களை சிதறடிக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. வார்த்தை விசுவசிங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலிருந்து அவருடைய சமூகத்திலிருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு வேலைக்கு கடந்து செல்லுங்கள், வழி தேசங்களுக்கு கடந்து செல்லுங்கள், பிசினஸ்களை தொடங்குங்கள். நல்ல மனிதரா என்று கூட இருப்பவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஆலோசனை தருவார், அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அனுசாரியா இருக்கிறார் என்பதை உறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள். சகல தீங்குக்கு தீமைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் அப்பா யாரெல்லாம் கட்டுகள்ல சிக்குகள்ல அப்பா கண்ணியில அகப்பட்டிருக்கிறார்களோ, தெரியாமல் பிசாசு கண்களை மறைத்து கட்டி வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு அவர்களை கட்டுகள் இந்த சிக்கல்கள் இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில் கட்டவிழ்க்கிறேன். அவர்கள் விடுதலையாகி கர்த்தாவே கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கட்டும். உம்முடைய ரத்தத்தினால் வேலி அடைக்கிறேன் இசப்பா. பரிசுத்தவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பாராக. கர்த்தர் கரையை சரிட்டான பாதை நடத்துவீராக. கர்த்தர் உங்களுக்கு முன்னே நிற்கும் போது உங்களுக்கு விரோதமா எழும்புவான் யார்? இந்த வார்த்தைகளை உங்களை இன்னைக்கு வழி நடத்திட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு வழி அவர்கள் 7 வழியை கர்த்தர் சிதறடித்து போக பண்ணுகிறார். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.